ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வழக்கம் போல வேலைக்கு வர்றாங்க, ஆபீஸ்க்கு வர்றாங்க. ஆபீஸ்க்கு வந்ததும் லஞ்ச் டயத்துல சாப்பிட வர்றாங்க. நிலாவும் திவ்யாவும் வந்து சாப்பிட உட்கார்றாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவா இங்கே வர்றாரு. எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. பாஸ் உங்களுக்கு இல்லாத இடமா, வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரை இழுத்து போட்டு உட்காந்து சாப்பாட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நிலாவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்ட்டு ராகவா கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு திருவண்ணாமலை, அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அண்ணனும் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அண்ணனும் அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நிலா நீங்கள் வந்து இந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும், தேவையே இல்லையே அப்படிங்கிறாங்க. இதைத்தான் சார் எங்கள் அப்பாவும் சொன்னார், அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாப்புல. என்ன நிலா சொல்கிறீங்க அப்படின்னு ராகவா கேட்குறாரு. ஆமாம், அவங்கள பொறுத்தவரையும் காலகாலத்தில் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வீட்டோடு இருக்கணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்க நிறைய சொத்து தேடி வச்சுருக்காங்க, எதுக்கு நீ வேலைக்கு போகணும் அப்படின்னாங்க. அது எனக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளையும் பார்த்தாங்க சார், அது எனக்கு பிடிக்காதனால நான் இப்போ எங்கள் மாமா வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த அன்னைக்கு கூட வந்தார்ல, அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா, பெற்றவங்க பார்க்குற மாப்பிள்ளை ஏன் வேணாம் நீங்கள் வேறு யாரையாவது அப்படின்னு கேட்குறாப்புல. சார் அதெல்லாம் இல்லை சார், எனக்கு அந்த கல்யாண ஆசையெல்லாம் இப்போதைக்கு இல்லை. நான் நல்லா இன்னும் வேலைக்கு போகணும், இன்னும் மேலே படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போய் நான் நல்லா ஏன் சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தானே நல்லது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதை விட இன்னும் நல்ல வேலையாக தேடி அதுக்கப்புறம் இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படித்து நல்ல வேலையில் இருந்த பிறகு தான் உங்களுடைய லைஃப்பை வந்து தேர்ந்தெடுப்பீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சார், அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் வந்து யோசிக்கவே செய்யணும், அது வரையும் வந்து எனக்கு இந்த மேரேஜெல்லாம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் திவ்யா கேட்குறாங்க, ஏன் சார் எங்களை பூரா கேட்குறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை, எல்லாத்தையும் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா சார், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், நீங்கள் எந்த ஊர், அப்படி இப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஏய் சும்மா இருங்க திவ்யா, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருங்க, பாஸ் மட்டும் நம்மளை எல்லாத்தையும் கேட்குறாரு, நம்ம பாஸை கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ பாஸ் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பாஸ்னே இல்லாமல் நம்மளோட சரிக்கு சரியாக உட்காந்து சாப்பிட்றாரு, அதிலே அவர் குணம் உங்களுக்கு தெரியலையா நிலா, அதெல்லாம் அவர் தப்பாக எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும், திவ்யா சொல்கிறதான் கரெக்ட் நிலா, ஏன் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே இருக்குது உங்கள் முகம் அப்படிங்கிறாப்புல. இல்லை நான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு வெளி உலகம் ரொம்ப தெரியாமையே எங்கள் அப்பா கார்லேயே கூட்டிகிட்டு போக கார்லேயே கூட்டிகிட்டு வர இப்படி தான் இருந்தாங்க, புது அனுபவமாக இருக்கிறதுனால எனக்கு சரளமாக யாரோடையும் பேச வரமாட்டேங்குது, இனிமேல் நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன திவ்யா என்னையை பற்றி நீ கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாம் சார், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எங்கேயா அப்படின்னு திவ்யா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எங்கள் சொந்த ஊர் மும்பை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன், எங்கள் அம்மா அப்பா மும்பையில் தான் இருக்காங்க, எங்கள் பெரியம்மா தான் என்னோட இருக்காங்க, எங்கள் பெரியம்மாவோட தான் நானும் இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே எங்கள் பெரியம்மாவோட தான் நான் இருக்கேன், இங்கே வந்து நான் செட்டில் ஆகிட்டு படிப்பு வேலை எல்லாமே இங்கே அமைஞ்சதுனால நான் இங்கேயே தங்குற மாதிரி வந்துருச்சு, என் கூட தான் எங்கள் பெரியம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பெரியம்மா இருக்காங்கன்னா உங்கள் பெரியம்மாவுக்கு கல்யாணம் எதுவும் ஆகலையா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. இல்லை, அவங்க வாழ்க்கையில் சின்ன வயசில் ஏதோ கசப்பான சம்பவம் நடந்திருக்கு, அதை இதுவரையிலையும் எனக்கும் சொல்லலை அவங்க, அதனாலேயே என்னவோ தெரியலை, மனசுக்குள்ளேயே அந்த சம்பவத்தை நினச்சி அவங்க வெளியில் யாரோடையும் அதிகமாக வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, அதனால் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே என் மேலே பாசமாக இருக்கிறது எங்கள் பெரியம்மா ஒரு ஆள் தான் அப்படிங்கிறாரு ராகவா. ஆஃபீஸில் இருந்து லேட்டாக போனாலும் எங்கள் அம்மா உயிரே விட்டுருவாங்க, அந்த மாதிரி பதறுவாங்க, ஏண்டா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட நான் அவ்வளோவா நினைக்கிறதில்ல, எங்கள் பெரியம்மா விட்டு என்னால் இருக்கவே முடியாது, எல்லாமே எனக்கு எங்கள் பெரியம்மா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் அவங்க இங்கே ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு வெளியில் வரலாம் பிடிக்காது, அதுதான் சொன்னேன்ல, அவங்க வாழ்க்கையில் ஒரு கசப்பான சம்பவம் நடந்ததுலேருந்தே அதை நினச்சி அவங்க வந்து வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பெரியம்மா போட்டோ அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா. நான் எங்கள் பெரியம்மாவோட எடுத்த ஃபோட்டோ என் ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் எடுத்து
அவங்க பெரியம்மாவோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு. அதை காட்டுறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அங்கே பல்லவனை குழந்தையா தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா தான் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. அதனால தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தவங்க ஷாக் ஆகுறாங்க நிலா.